ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வெட்டிங் பர்ச்சேஸ்க்காக சவுகாப்பேட் போயிட்டுருக்கோம். ஏன்னா க்ரூமுக்கு லெஹெங்கா அண்ட் பையனுக்கு அதுக்கு மேட்சாக ஏதாச்சும் ட்ரெஸ் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கும் ஏதாச்சும் பார்க்கணும். ப்ளஸ் மங்காரம் அப்படின்ற ஒன்று சவுகார்பேட்டையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நம்ம மெட்டீரியல் கிளாத் எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம தச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஃபேஷன் டிசைனர்ஸ் எல்லாமே அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது எல்லாமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் மங்காரம் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி சாட்டர்டே நைட் என்னெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஃபுட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃப்ரைடே மார்னிங் டோக்கிக்கு மட்டும் பீட்ரூட் தோசை பண்ணி கொடுத்துட்டேன். அது ஒரு பீஸ் மட்டும் தான் எடுத்து பீட்ரூட் தோசை பண்ணி கொடுத்தேன். பாக்கி இருக்கிற பீட்ரூட்டை மத்தியானம் பீட்ரூட் ரைஸாக பண்ணி கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் அவளுக்கு லெமன் ரைஸே பிடிச்சிருந்ததுனால அவள் லெமன் ரைஸ் சாப்பிட்டுட்டா. அப்போ நைட்டுக்கு பீட்ரூட் ரைஸ் பண்ணி கொடுத்துலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுதான் நல்லா துருவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் நல்லா வேகணும். வேகினா மட்டும்தான் டோக்கிக்கு நல்லா கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். பட் டோக்கிக்கு இந்த காரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல. மிக்ஸ் பண்ணால் அவள் சாப்பிட மாட்டேன். அதனால் ஓன்லி கீ அண்ட் பீட்ரூட்டு, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரைஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். டோக்கிக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா லாஸ்ட் வீக் அவள் பீட்ரூட்டே சாப்பிடல. நான் பீட்ரூட் அவளுக்கு எப்போவுமே ரெகுலராக கொடுக்குற ஒரு விஷயந்தான். எந்த ஒரு வீக்குமே மிஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த லாஸ்ட் வீக் மறந்ததுனால இந்த வீக்கில் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி பண்ணி கொடுத்தேன். டோக்கிக்கு பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு அதே ஒயிட் ரைஸ் மட்டும்தான் இருக்குது. கறி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வீட்டிலே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. எங்களுக்கு நார்மலாக ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் என்னெல்லாம் வீட்டில் இருக்கோ அதில்னு வச்சுக்கோங்களேன். வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கேப்சிகம் இருந்துச்சு, பாதி கேப்சிகம் இருந்துச்சு. அந்த பாதி கேப்சிகமையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கோஸ் இருந்துச்சு. கோஸையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும் இல்லையா, அந்த ஒரு ஃப்ளேவருக்காக மின்ட் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். ஏன்னா ப்ரோட்டீனுக்காக முட்டை கொஞ்சம் நிறையவே நாங்கள் இப்போ எடுத்துகிட்ருக்கோம். அதனால் 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். பொடி மாசம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது இப்படியே ஒயிட் ரைஸில் வச்சு ரசமோ இல்லை குழம்போ இருந்துச்சுன்னு வச்சு சாப்பிட்ருக்கலாம். பட் நம்ம ஒயிட் ரைஸ் மட்டும் இருக்கிறதுனால இது ஒயிட் ரைஸுமே இதில் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான். கொஞ்சமாக கடைசியாக பெப்பர் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுலேயுமே நாங்கள் பச்சை மிளகா போடல, ஏன்னா வீட்டில் பச்சை மிளகா இல்லை. பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ரைஸும் ஆட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி ரைஸோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, போடும்போது தெரியல. பட் கலரி விடும்போது ஃபுட்டு கொஞ்சம் நிறையா ஆன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் இவ்வளோ தான், ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே சவுகார்பேட்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். பட் நாங்கள் ஃபர்ஸ்ட் சவுகார்பேட்டை போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலை. ஜேடம் போயிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட் வீக்குக்கு சவுகார்பேட் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா டோக்கிக்கு பர்த்டே இருக்குது. அதுக்கு அடுத்த வீக் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். டைம் இல்லை அப்படின்றதுனால எப்படியும் நிக்கி லீவ் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சவுகார்பேட் கிளம்பிட்டோம். அப்போ வடப்பள்ளியில் இருக்கிற ஆண்டி வீட்டில் தான் டோக்கியோ விட்டுட்டு போனோம். ஏன்னா டோக்கியோவை சவுகார்பேட் கூட்டிகிட்டு போகிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு தோணுச்சு. இங்கே பார்த்தீங்களா சவுகார்பேட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம கலெக்ஷன்ஸ். அந்த ரிசப்ஷனுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கான அந்த ஃப்ளவர் மாதிரி செட்டப்பு, அதுக்கப்புறம் நிறைய நகை செட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே எப்படின்னா காஸ்ட்லியாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். கம்மியாக வாங்கணுன்னா கம்மியாகவும் வாங்கிக்கலாம், காஸ்ட்லியாக வாங்கணுன்னா காஸ்ட்லியாக வாங்கிக்கலாம். காஸ்ட்லியாக வாங்கினா கலர் போகாது, அப்படியே இருக்கும். பட் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு டைம் போடுவோம், 2 டைம்ஸ் போடுவோம். அதுக்கப்புறமா அந்த கம்மல்ஸ் அதிகமாக போடவே மாட்டோம். அதுக்கு நம்ம காஸ்ட்லியாக கொடுக்குறது வாங்குறதை விட கொஞ்சம் கம்மியாக கூட வாங்கிக்கிறது பெட்டர் அப்படின்னு தோணிட்டு ஒரு கடையிலேருந்து நாங்கள் போயிட்டு செக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். கம்மல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். அண்ட் கடைசியாக லெஹங்கா பார்க்குறதுக்கு ஒரு கடையில் நுழைஞ்சிட்டோம். ஸ்ரீ புத்திக் தான். அங்கே நல்லாவே கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் ஒரு 9 இயர்ஸாகவே அங்கே நான் சவுகார்பேட் போனால் அந்த கடை பக்கம் போவேன். அந்த கடையில் கொஞ்சம் லெஹங்கா
லெஹங்காஸ் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் சவுகார்பேட்டில். எல்லா இடத்துலையும் லெஹங்காஸ் நல்லா தான் இருக்கும். பட் ஒரு சில கடையோட கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ அந்த நிறைய லெஹங்காஸ் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா கல்யாண பையனும் பொண்ணும் வந்துட்டு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி தான் ஒவ்வொரு லெஹங்காவுமே காமிச்சோம். அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணி நைட்டு டிசைட் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொன்னதுனால நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். சரி வேறு ஏதாச்சும் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பிஃபோர் லிவிங், ஏன்னா நாங்கள் ஈவினிங் தான் 3 மணி ஆகிடுச்சு சவுகார்பேட்டு வரதுக்கே. ஸோ கண்டிப்பாக டைம் பத்தலை. நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான். அதனால் டோக்கிக்கு ஏதாச்சும் டாய்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். டோக்கிக்கும் ஒரு சில அக்சசரிஸ்லாம் வாங்கலாம், கிளிப்பு, பேண்டு, அந்த மாதிரி க்யூட்டான கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டோக்கி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சொப்பு சாமான் நிறைய வாங்கிட்டோம், கிச்சன் ஐட்டம்ஸு. அதுக்கப்புறமா அவள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த டாக்டர் கிட்டு அதையுமே வந்துட்டு வாங்கிட்டோம். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவள் கொடுக்கும்போது அவளுக்கு குஷி இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி அவள் நைட்டு தூங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா டோக்கிக்கு அக்சசரிஸ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் அந்த ஸ்ட்ரீட் வந்துட்டு எங்கன்னு தெரியல. இருட்டும் ஆனதுனால நாங்கள் டக்குன்னு மங்காரம் போனோம். ஏன்னா டோக்கியோட ஃப்ராக்கே வந்துட்டு மங்காரமில் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம், கிளாத் எடுத்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டக்குன்னு மங்காரம் போயிட்டோம். டோக்கி நோக்கு எந்தக்கா உண்டு நோக்குடா தங்கு. ലാസ്റ്റ് ടോക്കിക്ക് മാത്രം കിട്ടിട്ടോ. കുക്കർ മാത് അത്ര വാങ്ങിട്ട് വന്നെ. നീ പറഞ്ഞു കൊടുത്തല്ലേ വെട്ടെന്ന് മാറ്റി കണ്ട. അയ്യോ സിലിണ്ടർ പൊടിങ്ങി, എന്താ ചെയ്യാ, വെടിക്കും ഇങ്ങനെ സിലിണ്ടർ പൊടിഞ്ഞ. സെറ്റാക്ക്. സിലിണ്ടർ, ഗ്യാസ്, എത്ര സ്റ്റവ്? ഇപ്പോ 4-5 സ്റ്റവ് ആയല്ലോ. അമ്പ്രല്ലാന്ന് വിചാരിച്ചിട്ടോ. തൈര് കടയണം ഇങ്ങനെ. ടോക്കിക്ക് പെട്ടെന്ന് നമ്മൾ തിരയാതെ കിട്ടി. മാക്സിമം ഒരു 2 എടുത്ത് തെരഞ്ഞു വേഗം എടുത്തു. അനിയുടെ കഥ നമുക്ക് ടോക്കി തങ്കോ, ടോക്കി തങ്കോ. ഇഷ്ടായോടാ ടോക്കി? ഇഷ്ടായോ? ആദ്യം ഇതിലുള്ളതൊക്കെ എടുത്തോ ടോക്കി. ആ വെള്ളം ഊത്തിട്ട് കുടം എടുത്തിട്ട് വരും ടോക്കി. ലഞ്ച് ബോക്സ്, ലഞ്ച് ബോക്സ്. 4 പാത്രം വെച്ചിട്ട് ടോക്കിക്ക് വേഗം കഴിയുണ്ട് കളിക്ക. അപ്പൊ ഇതൊക്കെ വെച്ചിട്ട് നല്ല സമയാവും. ആമാ ആമാ 5 പെട്ടി. അടുപ്പ്. അതന്നെ വേറെ ഏതോ മേടിച്ചല്ലേ. ഒന്ന് എന്താ നോക്ക് നോക്ക് ടോക്കിക്ക്. കാർത്തിക്ക് കൊടുക്കോ? ഇനി വീട്ടിക്ക് വന്ന ടോക്കിയെ വെള്ളം കൊടുക്കും. ഒക്കെ അറിയണ്ട്. അമ്മമ്മ പറഞ്ഞോ? നോക്ക്
അവളുടെ ഇത് മേലെ പോയിട്ട് കളിച്ചു മേൽ വീട്ടിലെ പിന്നെ അവിടെ വെച്ചിട്ട് വന്നു അപ്പൊ അവരില്ലേ ഞങ്ങൾ വരുമ്പോൾ ചപ്പാത്തി ചപ്പാത്തി തേക്കുന്നതാ തേക്ക ചപ്പാത്തി അതിൽ കളിച്ചു അമ്മമ്മോട് നീ അമ്മമ്മോട് എന്തൊക്കെ കളിച്ചു നീ മേലത്തെ അമ്മമ്മന് അവിടെ മാടി വീട്ടിൽ പോയോ ഓ ഓക്കെ ഓക്കെ തെണ്ടി നല്ല തെണ്ടി അല്ലേ അരിസി അതിലിട്ടോ അല്ലേ അതൊക്കെ അവൾ എന്റെ കിച്ചണിൽ എന്തൊക്കെ ഉണ്ട് അത് അങ്ങനെ കണ്ട് പറയുന്നുണ്ട് സൂപ്പർ മിക്സി ജാർ ടോക്കി ടോക്കി ഡോക്ടറായി കൊറേ നാളായിട്ട് വടപ്പള്ളി അമ്മമ്മ ഡോക്ടർ മേടിക്കാൻ പോയിന്ന് അപ്പ അമ്മമ്മക്ക് ചെക്കാക്കി എങ്ങനെ ഉണ്ടെന്ന് ഉണ്ട് കുട്ടി എങ്ങനെ അറിയണ്ട നോക്കു നമ്മ പറയാതെ വെച്ച് നോക്കണ്ട നോക്ക് ഇതൊക്കെ മരുന്ന് സിസർ കട്ട് ചെയ്യാൻ ഇല്ല പൊട്ടിട്ടില്ല ബി പി ടെസ്റ്റ് ചെയ്യാം ഓ മരുന്ന് കൊടുക്കണ്ട് കുടിക്കാന് ടോക്കി മതിയോ ഞങ്ങളുടെ കളിപ്പാട്ടങ്ങള് ടോക്കിമാ ചെല്ലക്കുട്ടാ ഇത് മതിയോടാ മതിയില്ലേ ഇത് സിസറൊക്കെ ഇട്ടിട്ട് വെക്കുന്ന സാധനം எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ போன உடனே இது ஓகேன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வர மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் அக்சசரிஸும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சவுக்கார்பேட்டையில் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு நெக்ஸ்ட் டேவும் போகிறோம். சவுக்கார்பேட்டையில் ஏதாச்சும் ஃபேமஸாக இருக்குது, இது ட்ரை பண்ணுங்கள், இந்த கடை ட்ரை பண்ணுங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பை.